இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? எம்டிஎன் சேனல் இப்போ ரீசனாக போட்டுருக்கலாம். ரொம்ப வணக்கம். அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்காத பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த வீடு ஆட்டத்துக்கு ரெடி. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உண்மையாவே எனக்கு எதிர்பார்ப்பே இல்ல. வர 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 இந்த பிக் பாஸ் ஷோங்கிறதே ரொம்ப வந்துட்டு ஒரு போர் அடிக்க ஒரு ஷோவா மாறிட்டு இருக்கு. எதனாலனா எல்லாமே ஃபேக் மாதிரியே இருக்குது. அது ஃபேக். ஒரு ரியாலிட்டி கேம் ஷோல ஒரு ரியலே இல்ல. ரியலாவே இல்லையே. உள்ள வர கண்டஸ்டன்ட்டும் எல்லாமே பிளான் பண்ணிட்டே வராங்க. நாம இப்படி பேசினா வெளியில இப்படி தெரியும், கண்டென்ட்டுக்காக பண்றது, அந்த ப்ரோமோல தெரியணுங்கிறதுக்காக பண்றது, இந்த கேமரா கான்சியஸா பண்றது, வெளியதான் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் உள்ளேயும் போய் நடிக்கிறாங்க. பேசுறதாத்தையும் பேசிட்டு நான் கண்டென்ட்டுக்காக பேசுறேன். இப்போ நான் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் ஏன்டா, பத்தாவதுக்கு இவங்க பிஆர் டீம் வேற, அவனுங்க ஒரு பக்கம் வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. கேவலமா இருந்துச்சு. வர்ணிக்க முடியும். நம்மளும் ஒரு பிஆர் டீம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல. இது ஒரு நல்ல பிசினஸா பண்ணக்கூடாது. சரி, அவங்க ஒரு பக்கம் இருந்தா இவங்களும் கேம் வந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு சப்ப கேமா இருக்கு. பயங்கரமான கேம் கொடுக்குறாங்க. போன சீசன்ல வர சொன்னானுங்க ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு. சரி, ஏதோ ஒரு பயங்கரமா பண்ண போறாங்க போல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு பார்த்தா பாய்ஸ் vs கேர்ள்ஸ்னு போட்டு சொதப்பிட்டாங்க. அது சொதப்பல்னு அவங்களுக்கே தெரிஞ்சு பாதியிலே தூக்கிட்டாங்க. இந்த சீசன்ல எதுவுமே புரியலன்னு சொல்லி ஆரம்பிச்சு வராங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். புதிய உயரங்களை தொடுவதற்கான தொடக்க நாள் இது. தொடங்கலாமா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ் வீட்டை பார்க்கலாம். இந்த டைமும் வந்து அந்த ப்ரோமோ, அந்த வீட்டை காமிக்கிறது, சில ஏஐ எடிட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பயங்கரமா இருந்துச்சு. ஓப்பனிங்னா நல்லா தான் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட அந்த கேம் இல்லையடா. ஒவ்வொரு வருஷமும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு பட்டிட்டிங்க பார்த்து டிசைனா சேஞ்ச் பண்ணி என்னென்னோ பண்றாங்க. ஷோவை பார்த்தா கேவலமா. ஆனா இந்த டைம் மிஸ் ஆக கூடாது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா, உங்க பாஷையில சொல்லணும்னா நல்ல சுவாரஸ்யமான கேம்கள்லாம் கொண்டு வாங்க. அதான் எதிர்பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் டாக்டர் திவாகர். நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. இவனா என்டி கொடுப்பான்னு தெரிஞ்சா இந்த எபிசோட் பக்கமே வந்திருக்க மாட்டாடா. ஆரம்பமே இப்படி இருந்தா நாங்க என்னதான்டா பண்றது? இப்பனா திவாகர் போகுது. இப்ப ஷோ முழுக்க நாங்க எப்படா பாக்குறது? பிக் பாஸ் இல்ல காண்டாய் தான் இவருக்கு இன்ஸ்டாலே ரிப்போர்ட் அடிச்சு போறாங்க. வீடியோ எல்லாம் பார்க்க கூடாது. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாத்தீங்களா? இவருடைய மருத்துவம் சார்ந்து கேட்ட கேள்விக்கு மிக சிறப்பா பதில் சொல்லிருக்காங்க. அது முக்கியம். ஏதோ சப்போர்ட் அடிக்கணும்னு அடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடல. அவர் ஒரு டாக்டர், அந்த ப்ரொஃபஷனுக்காக கூப்பிட்டோம். தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து மேடைக்கு வந்துட முடியாது. இந்த மேடைக்கு வரீங்க, இப்படி வரீங்க, எப்படி வரீங்க? டே ஃபூல், அப்புறம் ஏன்டா மைக்ல வாட்டர்மெலன் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க? ட்ரெஸ்ல வேற இந்த வாட்டர்மெலன் வேற போட்டிருக்கீங்க. நீங்க எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன மேட்டருங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவு கேவலமா ஜஸ்டிஃபை பண்ணணும். நான் கூட நினைச்சேன், சரி நம்ம வெளியில பாக்குற பார்வை வேறையா இருக்கலாம், உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது நல்லதா பண்ணுவாரு, உண்மையா மனுஷன் வந்து வேற மாதிரி இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா உள்ள போய் அதே வேலையை பாக்குறாயா? இந்த மிரரை பார்த்து ஏதாவது ஆக்டிங் பண்ணலாமா? என்னடே திருந்தவே மாட்டாரு. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. உண்மையாவே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு சூர்யா கிட்ட பண்ண போறாரு. ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. இந்த கருமத்தனா பார்க்கும்போது பேசாம நம்ம மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அந்த பிக் பாஸ் பார்த்து போயிடலாம். பயப்படாத பயந்து சாகாத. பிக் பாஸ் எடிட்டர்ஸ்ல வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நீங்க எடிட் பண்ணும்போது அந்த திவாகர் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆமா, அது போதும் எனக்கு. நம்ம அந்த லைன் போக கூடாது. குட் குட். இதுதான் செம்ம கடுப்பு. நியமா போண்டா. இதனால ஃபர்ஸ்ட் நாளே நம்ம முடிவு பண்ணோம்னா உள்ள போய் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டண்டா அரோரா சின்க்ளேர். இவங்கள பத்தி சோஷியல் மீடியால இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். நர்வஸா இருக்கீங்களா? முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு ஆள் தான். இது என்ன கன்றாவே? இவங்க வந்து செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதை வந்து நம்ம சொல்ல வேணாம். இவங்க ஒரு மாடல், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். போனாட்டி வந்தாங்களே ரியா, அவங்களோட ஃப்ரெண்ட். என்ன கேரக்டர் என்னங்கிறது ஃபுல்லா தெரியாது.
அதனால இவங்க உள்ள போயிட்டு என்ன பண்றாங்கங்கிறத பார்க்கலாம். மாதிரி ஒரு ஃப்ரேம்ல எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அது இப்ப கொஞ்சம் மாறும். இவங்களோட தோடி ரியா போன சீசன்ல கூட வந்திருந்தாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சோஷியல் மீடியால அவங்க வந்து சொல்றாங்களே ஒரு பேர் வச்சு, அது வேணாம், அந்த பேரை மாத்தி அரோரா சின்க்ளேர் தான் சொல்லணும் அப்படிங்கறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது நல்லா இல்ல. இப்ப வந்து அரோரா சின்க்ளேரோட ஃப்ரெண்ட் தானே நீங்க, அப்படி கேட்பாங்க. பாப்போம் போக போக என்னவா மாறுதுங்கிறத. எல்லாம் ஒரே இன்ஸ்டால இருந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நீயும் வந்துட்டியா? அத்தனை எருமையை நான் தான் மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னடா டே, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குற மாதிரி இருக்குடா. ஆமா இன்ஸ்டால வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள போகணும் யாரியா பிக் பாஸ் உங்களுக்காக ஹைப் கொடுத்துருக்கலாம், திவாகருக்கு கொடுத்துருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு எஃப்ஜே. இவரை பத்தி எனக்கு தெரியல, ஆனா இவரோட தனித்திறமை என்னன்னா இந்த புன்னகை தேசம் படத்துல தாமு வந்து வாயாலே வந்து மியூசிக் அந்த மாதிரி பண்ணுவாரு போல. தெரியும் நல்லா பண்ணாரு. உள்ள வரும்போது திறமையை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் மாத்துறது. இந்த வாயாலே போடுவாங்க, நான் கூட பண்ணுவேன்டா. ஆமா, சண்டை போடும் போது திறமையை காட்டுவாங்க. லவ்ஸ்ல போயிடுறாங்க எல்லாரும். இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சமையல்லாம் கத்துக்கிட்டேன்னா சொன்னாரு. ஓகேடா நீ பொழைச்சுப்ப. இவரை பார்த்தாலும் நல்ல கேரக்டர் தான் தெரியுது. ஓகே பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து விஜே பார்வதி. இறங்கிடும். இவங்க வந்து ரொம்ப பேசுவாங்களடா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த சர்வைவர் ஷோலயே வந்துட்டு ரொம்ப மண்டை கோளாறு பிடிச்ச ஒரு கேரக்டரா இருந்தாங்க. பேசி பேசியே கோளாறு கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து யூடியூபர்னா சொல்றாங்க, அதுல சேர்க்காதீங்க. இதுல வேணாம்பா, யூடியூப்ல சேர்க்காதீங்க. இவங்க வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அப்புறம் வந்து இன்ஸ்டால இப்ப vlogனா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பாரு. அப்புறம் வந்து சமூக கருத்துக்கள்லாம் பேசுவாங்க நிறைய. அதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. பிரச்சனைகள் வர வேணான்னு யோசிச்ச தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. சரி பாப்போம். இங்க வந்து நிறைய பேசுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல மூக்க நுழைச்சு அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு துஷார். இவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன். கொரியன் நினைச்சேன். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காரு. பொதுவா வந்துட்டு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இங்க இருந்து ஆள் அடிச்சுட்டு வராங்க. அது போல ஏதாவது கொரியன்ல இருந்து ஆச்சுட்டு வந்துறாங்க போல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டேன். நான் கூட இந்த ரீல்ஸ்ல ஒருத்தர் கூட அந்த கொரியன் கெட்டப்ல சுத்திட்டு இருப்பாரு, அவரும் நினைச்சேன். அவரும் கிடையாதான். அதாவது இவர் வந்துட்டு புதுக்கோட்டை பையன் தான். இவர் ஆளை பார்க்கும்போது சாக்லேட் பாய்மா இருந்தாலும் வாய்ஸ் வந்து பாட்டி மலேசியால ஃபர்ஸ்ட் போறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரான். ஃபேஸுக்கும் வாய்ஸ்க்கும் சம்பந்தம் நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு, நல்லா பேசுறாருன்னு நினைச்சேன். ஆனா உள்ள போயிட்டு ஒண்ணு பண்ணாரு பாருங்க. சீனை மட்டும் கொஞ்சம் பண்ணி காமிச்சீங்களா? அவன் அவனே எல்லா கேமராலும் செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்கான். அவன் போயிட்டு நீங்க கர்ணன் மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் தேவையாப்ப? என்ன பறக்கானது? எனக்கு தெரிஞ்சு நக்கல் பண்ணலாம் பண்ண வச்சிருக்காங்க. திவாகரை விட்டு தூரமா இருந்துக்கணும். இது மாதிரி அடிக்கடி பண்ணாதீங்க. இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ. எல்லா திவாகர் இருக்கனாலே பார்க்கணும்னு தோணும். உங்கள நிறைய பேருக்கு தெரியும். குக் வித் கோமாளி சீசன் 2ல வின்னர் இவங்க தான். ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே, உங்களை கனியக்கான செல்லமா கூப்பிடுறாங்க. பாத்துக்க மாட்டாரு. காரக்குழம்பு கனினா சொல்றாங்க. ஓகே, இப்பதான் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பேராசூட்னு ஒரு வெப் சீரிஸ் வரும். அதுக்கு அடிக்கடி ஹாட்ஸ்டார் பார்க்கும்போது ஆட் வந்துட்டே இருக்கும். சாவடிப்பானுங்க. அதுலயும் நடிச்சிருக்காங்க போல. எனக்கு என்ன கேள்வினா, ஆல்ரெடி வந்து குக் வித் கோமாளில வந்துட்டு வின்னர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இதுல கூப்பிடுறாங்க? ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபேம் எல்லாமே இருக்குது, ஒரு நல்ல பேரும் இருக்குது. அது ஏன் இங்க வந்து கெடுத்துக்கிறாங்க? அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் இங்க கெடுத்துட்டு அங்க போவாங்க, இவங்க அங்க இருந்து இங்க வந்துருக்கலாம்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு. ஆனா குக்கிங் டீமுக்கு இவங்க தான் கிங்கா இருப்பாங்க. அதுக்காக தூக்கி போட்டுருப்போம். சமைக்க கூடாதுக்கா? இல்ல சமைச்சிருக்கோமா? இப்ப சோத்து பிரச்சனை இருக்காது வீட்டுல. கிடைச்ச பேரை இவங்க கெடுத்துக்கிறாங்களா இல்ல இன்னும் நல்லா வளர்த்துக்கிறாங்களாங்கிறத பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் விஜே சபரி. இவர் வந்து நீங்க விஜேவா பாத்திருப்பீங்க. அப்புறம் நிறைய சீரியல்ல கூட நடிச்சிருக்காரு. முக்கியமா முத்து சீரியல் நடிச்சிருக்காரு. மாற்ற முடியாது. முத்துதான் அது. உண்மையான மெய்யழகனா இருப்பாராங்கிறத பார்க்கலாம். போன டைம் கூட விஜய் டிவில வந்துட்டு பிக் பாஸ் ரோஸ்டே பண்ணிருக்காரு. அதனால இந்த கேமை பத்தி அவருக்கு நிறைய தெரியும். ஏதோ ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காருல. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு பிரவீன் காந்தி. ஆனா இவர் ரட்சகன்லாம் டைரக்ட் பண்ணவர். இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ரட்சகன் படத்தை இவர்தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் மூவி அது. அந்த படத்தை இவர்தான் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு கேட்கும் போதே நம்பவே முடியல. நீ ஆடா போட்ட இல்ல
அப்புறம் ஜோடி ஸ்டார் இந்த படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காராம். சத்தியமா நம்ப முடியல. நான் இவர் வந்து சோஷியல் மீடியாலாம் இவரை பார்க்கும்போது வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இவருக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருந்திருக்கா? இந்த சீக்கிரட்டா தான் சொல்றதுக்காக தான் எனக்கு இறைவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு நம்பர். இவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆக வேண்டியது மிகப்பெரிய டைரக்டர் தான். ஆனா இடையில இவர் ஹீரோ ஆக ஆசைப்பட்டு பிரவீன் காந்தா உருவெடுத்து காணாமல் போயிட்டாரு. அடுத்தவர்கள் சொல்ல கமெண்ட்ஸ்ல நெஜம் நம்பிட்டேன். துள்ளல் படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது விஜயகாந்த் மாதிரி தான் லைட்டா இருக்காரு. இப்போ வந்துட்டு மறுபடியும் பிரவீன் காந்தியா வந்திருக்காரு. விவகாரம் பார்க்கும்போது இவரே பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்படிதான் நம்மளையும் ஹீரோவை ஏமாத்திருக்காங்க. ஆனா திவாகர் கிட்ட ஒண்ணு பண்ணாரு பாருங்க, அது மட்டும் பிடிச்சதுடா. காமெடின்னு சொல்றதே அதிகம் தான். பேசுறதுக்கு ஒரு கரெக்டான ஆளு இவர் தான். அதே போல திவாகரை சமாளிக்கிறதுக்கும் ஒரு கரெக்டான ஆளு இவர் தான்டா. திவாகர் மட்டும் இதே போல பண்ணிட்டு இருங்க. என் சப்போர்ட் உங்களுக்கு தான். நான் வித்தின் உண்மையிலே நம்ம பாப்புலரிட்டி சார். கடவுள் கொடுத்த ஒரு வரம் பிளஸ் அந்த ஆக்டிங் ஸ்கில் தான் சார். இந்த திவாகர் வேணான்னு சொன்னேன். இப்போ பாத்தீங்களா இது மாதிரி எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இதை கேஷுவலா கடந்து போன பிரவீன் காந்தி அவரை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு உண்மை. அடுத்த கண்டஸ்டன்ட் கெமி. இவங்க வந்துட்டு ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர். லிம்மியா? அப்புறம் ஆங்கர், மாடல், தெரியலன்னு சொல்லிட்டு போயா? அப்படி சொல்லு. இப்படி பன்முக திறமைகள் கொண்டவங்க. கண்டிப்பா டாஸ்க் எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். அதுவும் முக்கியமா பிசிக்கல் டாஸ்க்ல பயங்கரமா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இவங்க பிக் பாஸ் வீட்ல போனதுமே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் தான் போனாங்க. ஆனா தண்ணி வரல. ஓ இவங்க ஆமாமா. ரூல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போனதுமே தண்ணியை செக் பண்ணிட்டு தான் வந்த வேலையை பார்க்கணும். அதுவும் முக்கியமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தண்ணியை செக் பண்ணாங்க. களத்துல இறங்கவே கூடாது. ஏன்னா இவங்க எப்ப ஆஃப் பண்ணுவானுங்க எப்ப ஆன் பண்ணுவானுங்கன்னே தெரியாது. தண்ணி விஷயத்துல மட்டும் இவங்க ஆஃப் பண்ணி விளையாடுவானுங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஆதிரை. இவங்க வந்து பிகில் படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஷோ மூலமா ஒரு 4 டைரக்டர்ஸ் வந்து என்ன பாப்பாங்க, ஒரு பட வாய்ப்பு கிடைக்கும், நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஒரு 4 டைரக்டர் கண்ணில் என்ன கொண்டு போய் காட்டிராதா? ஆனா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு டைரக்டர் கண்ணில் மாட்டிக்கிட்டாங்க. நான் தனியா கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன். அவங்களோட ஆசை இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்து ரம்யா ஜோ. என் ஊர் மைசூர், வளர்ந்தது பெங்களூர்ல. இவங்கள தான் சொன்னேன். இது ராகேஷ் நீ போடும்போது சொன்னேன். ரம்யா டான்ஸர்னு சொன்னேன். ஆடல் பாடல் நிகழ்ச்சியில வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அது இல்லாம சோஷியல் மீடியால கூட இவங்களோட வீடியோஸ்லாம் பாத்திருப்பீங்க. எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் ஒண்ணா உட்கார்ந்தெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இவங்க வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வாய்ப்பை அவங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். இதே விஷயத்த விஜய் சேதுபதி சொன்னாரு. அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பாடம் இருக்கு. எனக்கு உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அடுத்து அசல் கோலார், நிக்சன், ஜெஃப்ரி இவர்கள் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, கானா பாடல்கள் வந்துட்டு சமூக அக்கறையோட பாடிட்டு இருக்காரு. நிறைய சமூக கருத்துக்கள், சமூக விழிப்புணர்வு இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். வாகனத்தில் போகும்போது நிதானம் தான் வேணும், அந்த நிதானமும் இல்லை என்றால் மேலே தாண்ட போகணும். சமூக கருத்துக்கள், சமூக விழிப்புணர்வு இதெல்லாத்தையும் தன்னோட பாடல்கள் மூலமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்ததுமே அரோராவை வந்து கலாச்சிட்டாரு. இல்ல வேணும்னே பண்ணாரான்னு தெரியல. இருந்தாலும் அரோராவும் காண்டாயிட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் வியானா. இந்த சீசனோட ஜெனிலியா இவங்க தான் போல. யானா ரெடி. இவங்களா பேசுறது வந்து இன்னசென்ட்டா பேசுறாங்களா இல்ல கியூட் நினைச்சு பேசுறாங்களான்னு தெரியல. அந்த கியூட்னஸ் வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி வழிஞ்சு ஓடுது. எனக்கு பிடிக்கும். ரொம்ப கொஞ்சம் ஓவர் இன்னசென்ட்டா. இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் அதிகமா குறைச்சிட்டா நல்லா இருக்கும். இந்த ஜனனின்னு ஒருத்தவன் தான் எப்படிதான் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தான். பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. போக போக லியோல நடிச்சிருப்பாங்க. அதானா இல்ல எல்லாம் நடிப்பான்னு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்மின்னு ஆரம்பிச்சிடாங்கடா. கண்டஸ்டன்ட் பிரவீன் ராஜ்தேவ். இவரோட ஆசை வந்துட்டு ஹாலிவுட்ல நடிக்கணுமா. உங்க வாழ்க்கை லட்சியம் என்ன? ஹாலிவுட்ல நடிக்கணும். இந்த தமிழ் படங்கள், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா ஹாலிவுட். உங்களோட ஆசை வந்து நிறைவேறும்னு சொல்லிட்டு நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சீரியல்ல வந்துட்டு இவர் வில்லன் ரோலா நடிச்சிருக்காரு போல. ஆனா பில்டப் தான் ரொம்ப ஓவரா இருந்துச்சு.
மாத்தி மாத்தி பஞ்ச் டைலாக் பேசுறாங்க. வைஃப் பில்டப் பண்றாங்க. ஒரே பில்டப்பா இருக்கு. தெலுங்கு அதான் ஓட்டி விட்டாரு இல்ல ரெண்டு பேரும் பஞ்ச் டைலாக் வீட்ல வீட்லயே பஞ்சு டைலாக் தான் பேசிட்டு இருக்கீங்க. இவரை பார்க்கும்போது சின்ன வயசுல ஏதோ ஒரு சாமி படத்துல வில்லன் அந்த படம் பேர் என்னன்னு தெரியல கிடைச்சா போட்டு ஆமா ஆமா நான் கூட இந்த இப்ப கேரக்டர் இவரு அந்த மாதிரி பல்லு வச்சா அதே மாதிரி இருப்பாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனா நைட்டே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காரு. போக போக என்ன பண்றாரு அப்படியா? பாக்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் தமிழ்நாட்டின் முதல் ஃபீமேல் சி விளாகர் சுபிக்ஷா. அப்படா சொல்லிட்டேன். மீனவ பொண்ணு சுபிங்கிற யூடியூப் சேனல், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல இவங்களை பார்த்திருப்பீங்க. ஒரு யூடியூபரா ஒரு மீனவ பொண்ணா இவங்க போறாங்க. இவங்க வந்து யூடியூப்னு சொல்லிக்கலாம். இவங்களை இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். மீனவ சமூகத்தின் பெருமையாகவும் ஒரு கடலோட அலையான மீனவ பண்ண தான் உள்ள போறேன். கண்டிப்பா மீனவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க நல்லா ப்ளே பண்ணுங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்க ரெட் எடுக்கிறீங்களா ப்ளூ எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் ப்ளூ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஏன் நீலம் ரெட்னாலே டேஞ்சர் சோன், இது ஓகே பாசிட்டிவா இருக்கும். எதுக்கு ப்ளூ எடுத்தீங்க கேட்டதுக்கு பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒன்று எடுத்து கொடுத்த உடனே நல்லா இருக்கு இதே வச்சுக்கலாம். இல்ல கடல் அப்படிங்கறனால நீலத்தை சூஸ் பண்ணீங்களா? அது ஒரு ரீசன் தான். அது இருக்கா? ஆமா அதுக்காக தான். அவங்களே அப்படி யோசிச்சாங்களான்னு தெரியல. அடுத்த கண்டஸ்டன்ட் அப்சரா. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ் உமன். நமிதா மாரிமுத்து அப்புறம் ஷிவினுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. ஷிவின் வந்தாங்களே மறந்துட்டீங்க. அவங்க நமிதா அவங்க பாதியிலே போயிட்டாங்க. எல்லாருக்கும் கிடைச்சா ப்ராப்ளம். பிக் பாஸ்ல 4-5 கழிச்சடைகளையும் சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல கண்டஸ்டன்டையும் சேர்க்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியலடா. சரி இதுக்காக அவங்கள பாராட்டலாம். ஏன் நார்மலா இந்த மாதிரி ஆட்களே நிறைய பேர் போடுறாங்க. தொகுப்பாளர். அது மட்டும் இல்லாம நிறைய ஜிம்ல ஒர்க் அவுட்னா பண்றாங்க, யோகானா பண்றாங்க. அப்போ உடல் வலிமையும் இருக்கு, மன வலிமையும் இருக்கு. கண்டிப்பா டாஸ்க் எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டஸ்டன்ட் விக்கல்ஸ் விக்ரம். நீங்க நிறைய சோஷியல் மீடியால இவரோட ஸ்டாண்ட் அப் காமெடி வீடியோஸ், அப்புறம் வந்துட்டு யூடியூப்ல நிறைய காமெடி வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். உண்மையாவே நல்லா இருக்கும். 100 நாள் ஆபீஸ்ல இருக்க மாட்டீங்களா? இவரோட இந்த இன்ட்ரோவே சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே பண்ணுவார் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு திவாகர் நினைச்சாதான் பயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பிரவீன் காந்தி வேற கேமரா கட்டி வச்சுட்டே உட்கார்ந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தாண்டி தான் நம்ம மத்தவங்க மேல ஃபோக்கஸ் பண்ண முடியும். என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கண்டஸ்டன்ட் கமருதீன். நல்லா மாறி மியூசிக்னா போட்டுட்டு மாசா வந்தாரு. ஆனா ஸ்டேஜ்ல வச்சு தமாஷ் பண்ணிட்டாங்க. பேசவே இல்லை, ஏன் தெரியல. வீடியோல மாஸ் பண்றது பெருசு இல்ல, வீட்டுக்குள்ள பண்ணணும். அதை பண்ணுவாரான்னு பார்க்கலாம். இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். கடைசியா கலையரசன். இவரை பத்தி உங்களுக்கு தெரியும். நானும் நம்ம வீடியோலயும் வந்திருக்காரு. எவ்வளவு பேர் வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆளே கிடைக்காம எங்க போய் இந்த மாதிரி கலையரசன், திவாகர், அரோரா இவங்க எல்லாம் வச்சு ஷோ பண்றதுக்கு என்ன ரீசன்? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தர் கூட முட்டி போட்டுட்டே வந்து பிக் பாஸ் அதுக்கு அவருக்கா கொடுத்துருக்கலாம். இவங்க எல்லாம் பிடிச்சு போட்டிருக்கீங்க, அவரையும் போட்டிருக்கலாம்ல. இன்னும் அவர் பிக் பாஸ் செட்டுக்குள்ள வரல போல. சீக்கிரம் வாங்க. நாங்க கும்பிடுற சுவாமி வந்து அந்த எல்லாம் நாங்க தான் நல்ல விஷயத்துக்காக ரெட் அந்த குங்குமம் தான் கேட்போம். இந்த மாதிரி ஆட்களா நீங்க உள்ள சேர்க்கும் போது ஓகே நம்ம கிறுக்குத்தனமா பண்ணா நம்ம வந்து பிக் பாஸ்க்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி அப்போ எல்லாம் இன்னும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுமே நினைச்சுப்பாங்களே. அது தப்பாயிடும். இன்னும் எத்தனை திவாகர் எத்தனை கலையரசன் வைப்பாங்க. குட் நேமா மாத்துறதுக்காக வந்திருக்காங்களான்னு தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நல்ல பேரை கெட்ட பேரா மாத்துறத விட அதோட வரலாறு. சரி இப்பயாச்சும் கலையரசன் திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அதே போல கடவுள் நம்பிக்கை, அருள் வாக்கு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் கொச்ச கொச்சன்னு வளர மாதிரி ஒரு மந்திரம் போட்டு உள்ள போய் அதான் சாமி வரப்போகுது, அது இது பாசே மிரட்ட போறாரு. அது கூட நான் விட்டுட்டேன் சார், அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லாம வெளியில வந்து சொல்லி தரேங்கிறாரு. அப்ப உள்ள போய் இதே மாதிரி வேலையை பார்த்துட்டு என்ன பண்றது? எத்தனை பேருக்கு பில்லி சூனியம், ஏவல், அப்புறம் இந்த அருள்வாக்கு சொல்றது இதெல்லாம் கிளப்பி விட போறாங்கன்னு தெரியல. வாய்ப்பு இருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நான் வரேன். திவாகரை வந்துட்டு வேற மாதிரி காமிக்கணும், இல்ல அவருக்கு வேற ஒரு முகம் இருக்குன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அழைச்சிட்டு வரீங்கன்னு வச்சுக்கீங்க. வெளியே என்ன கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் இங்கேயும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கலையரசன் எடுத்துக்கிட்டீங்க அதே தான் சொல்றாரு. சரி கொஞ்ச நாள் போகட்டும், போக போக என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ப்ளூ பேட்சோட மெம்பர்ஸ் சூப்பர் டிலக்ஸ் பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. யோசிச்சேன் எங்கேயோ இது பேக் ஃபயர் ஆக போகுறான்னு. அதே போல ஆயிடுச்சு. இந்த ப்ளூ பேட்ச் எடுத்தவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் தான். ரூம்னா நல்லா இருக்கு, நல்ல லக்ஸரியா இருக்கு. அதே இந்த ஃபயர் எடுத்தவங்களுக்கு பேக்ல தான் ஃபயர். இல்ல தண்ணியை வச்சு வர ஒரு கேம் விளையாடுறாங்க. தண்ணி வரலையே. பாத்ரூம் ஏரியா ஃப்ளஷ் தவிர வேற எங்கேயும் தண்ணி வராது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு தினம் உங்களுக்கு தண்ணி விட மாட்டேன். 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுவேன். கொய்யா. ஆனா இவ்ளோ அமுடு தும்மி நடந்தாலும் கடைசியா பிக் பாஸ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த சீசன் 9ல
போட்டி கடுமையா இருக்கும். எடுத்து அதாவது போட்டி வந்து இந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதேதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றீங்க. அப்படிதான் எல்லா வாட்டியும் சொல்றாங்க. இந்த டைம் ஆச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் வழக்கம் போல. காத்திருப்போம். ஓவரால் இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வெறுப்பு தான் வந்துச்சு. ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையில தான் நான் இருக்கேன். ஆனா போக போக பாவம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா மாறுதா இல்ல எப்படி இதே மாதிரி தான் அதே பிக் பாஸ் தான். நீங்களும் அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டண்டா இருந்தாங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போதைக்கு யாரும் இல்ல. இது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆர்வமான ஒருத்தரை இறக்குனாதான் அடுத்தது யார் வராங்கன்னு நம்மளுக்கு ஆர்வம் வரும். ஃபர்ஸ்டே திவாகர் இருக்குன்னா அடப்புவாங்கடா இந்த பிக் பாஸ் அப்படின்னு ஆயிருச்சு. முதல் கோணல் அந்த மாதிரி ஏன்டா இது அப்போ வரவங்களாம் இன்னும் கேவலமான ஒரு ஆட்கள் தான் இருப்போம். ஏன்னா யாரை பார்த்தாலுமே இவங்கெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் மற்ற இதுல கூட இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க சூப்பரா பேசுறாங்க, இவங்களாம் தெரியும் அப்படின்னு இருந்துச்சு. இது யாருமே தெரியல, யாரை பார்த்தாலும் பிடிக்கல, எல்லாருமே காண்டி ஏத்துற மாதிரியே தான் ஒரு வாரத்துக்கு ஓவரா ஆக்டிங் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சம். நம்ம திவாகர் தான் ஆரம்பிச்சாரு ஸ்விம்மிங் பூல் கைக்குள்ள தண்ணி இது பண்ணிட்டு திரும்பி அரோரா அவங்க கிட்ட போய் ஸ்விம்மிங் பூல் நான் வீட்டுக்கு வரும்போது பார்க்கவே இல்லையே, எங்க இருக்கு? கண்டிப்பா என்னைக்கா பெருசா நடக்கும். எனக்கு தெரிஞ்சு திவாகரை ஏன் கூப்பிட்டு வந்திருக்காங்க, திவாகரை இன்னும் இவங்க விஜய் டிவி நல்லா டேமேஜ் பண்ணி அடிச்சு விரட்டுறதுக்கு தான் இப்படி பண்றாங்க. பார்க்கலாம் இது எப்படி இருக்கு போது. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.